ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் உண்மையாகவே சொல்கிறேன், எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் சரி அந்த லைக்கை பார்க்கும்போது இத்தனை பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்காக வீடியோ எடிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சுறுசுறுப்பையும் கொடுக்கறது அந்த லைக் தான். முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய விழிப்புணர்வு கதைகள் தான் இப்போல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நீங்கள் ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஏன் என்ன விட்டுட்டு போனீங்க? எதுக்காக என்ன விட்டுட்டு போனீங்க? என்ன பிடிக்கலையா? என்ன பிடிக்கலையா? ஏன் என்ன விட்டுட்டு போனீங்க? எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. உங்களை நம்பி தானே வந்தேன். என்ன பிடிக்கலையா? எதுக்காக என்ன பிடிக்கல? நான் என்ன தப்பு பண்ணினேன்? எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நல்லா பார்த்துக்கிடுவேன், குழந்தை மாதிரி பார்த்துக்கிடுவேன்னு சொன்னீங்க. என்னை இப்படி ஆள வச்சுட்டு போயிட்டீங்க. எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. எங்க போனாலும் வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. நான் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். எங்க எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. ஜெயராஜ், உன்னால எப்படி இப்படிலாம் பண்ண முடிஞ்சது? எப்படா ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை உன்னால பண்ண முடிஞ்சது? எப்படிலாம் உனக்கு மனசு வந்தது? கட்டினவளை விட்டுட்டு போனா அவன் நிலைமை என்ன ஆகுன்னு நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியாடா? இந்த புள்ள உன் சொத்துடா. இப்படி அனாத மாதிரி விட்டுட்டு போயிருக்க. போனவன் கூடயாவது கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதுனடா. ஏன்டா இப்படி பண்ண? பார்க்கறதுக்கே பாவமா இருக்குடா. நான் என்னடா சொல்லி ஆறுதல் சொல்ல முடியும்? நான் என்ன ஆறுதல் சொன்னாலும் எப்படிடா அது என்னடா சொல்ல முடியும்? ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் அடைய நிலைமையாட வச்சுட்டு போயிருக்க. என்னடா நான் ஆறுதல் சொல்ல முடியும் இந்த பிள்ளைக்கு? பார்க்கணும் போல இருக்கு, பார்க்கணும் போல இருக்கு. ஏமா அழகி, மாமா. சரிம்மா, காலேஜுக்கு போறியா? மாமா கொண்டு விட்டுட்டு வரட்டா? இல்ல மாமா, நான் 2-3 நாள் கழிச்சு போறேன் மாமா. செம்பலி அக்கா, தமிழ் அக்காலாம் கோயிலுக்கு போறாங்களா, கூட போயிட்டு வரியா? இல்ல மாமா, 2 நாள் கழிச்சு போறேன் மாமா. சரி வரியா? மாமா கூட வரியா? இல்ல உன்னை வெளியில கடத்தல் எங்க கூட்டிட்டு போறேன்? இல்ல மாமா, 2 நாள் கழிச்சு வரேன் மாமா. பாரு, வருவான், எங்க போயிருவான்? அதெல்லாம் நாங்க தட்டி தூக்கிட்டு வந்துருவோம். எல்லா பக்கமும் தேட ஆள் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவான். நீ வீட்டுக்குள்ளே இப்படி அழுதுட்டு கிடந்தனா உடம்பு வம்பா போயிருமா? நீங்க சின்ன பிள்ளை தானே, வா நான் வெளியில எங்கேயா கூட்டு போட்டா? சரிங்க மாமா. வா, சுடர் எடுத்து போட்டுட்டு வா, நான் இங்க வெளியில கூட்டு போயிட்டு வரேன். அம்மா, நான் வெளியில கூட்டு போயிட்டு வரேன். சரியா? ஆமா, சுடர் எடுத்து போட்டுட்டியா? சரிங்க மாமா. அம்மா, இப்படி போட்டோவே பார்த்து அழுதுட்டு இருக்காளே, என்னம்மா பண்ண? இப்படி பண்ணி வச்சுட்டு போயிருக்கானடா. கல்ல பையன் சொந்தமா கட்டிட்டு போயிருக்கான். அப்படியே விட்டுட்டு போனா நம்ம வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்னு தாலி கட்டி வச்சுட்டு போயிருக்கான். வரட்டா, மன்னிக்கவே கூடாது அவனால, மன்னிக்கவே கூடாது. ஒரு பொண்ணுக்கு இப்படி அவன் தண்டனை கொடுத்துட்டு போவான், ஏத்துக்கவே முடியல. இப்படி இந்த புள்ள கண்ணின் கமலமா இருக்கிற கடை நீ லட்சக்கணக்கில் போட்டு செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்ச. இதுக்கு எதுக்கடா இவ்வளவு கணக்கு செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணனா? விடுங்கம்மா, இன்னும் ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சிடலாம். சரிம்மா, நம்ம எப்படி கோயில் எங்க கூட்டு போயிட்டு வரேன். செம்மொழி அக்கா, தமிழ் அக்கா நீ வீட்டுல தான் இருக்காங்க. நான் எல்லாரும் சேர்த்து கூட்டு போயிட்டு வெளியில கூட்டு போயிட்டு வரேம்மா. சரியா? வீட்டுல நீ ஒருத்தன் பொறுப்பா இருக்க போய் ஏதோ குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்க. இல்லனா நீ இல்லனா இந்த பிள்ளைக்கு யார் அங்க கவனிச்சிருப்பா? சரி விடுங்கம்மா, நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை தானே, விடுங்க, பாத்துக்கலாம், விடுங்க. வாடா, என் ட்ரீட்மெண்ட்டை பாரு. வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கு உனக்கு. அவ அழகு நீ வர சொல்லிருந்தேன். மதியானத்துக்கு என்னென்ன குழம்பு வைக்கணும்னு எடுத்து வச்சுட்டு போயிட்டோம்னா வச்சு வச்சிருவா. நான் பாத்திரம் தச்சு துணியெல்லாம் துவச்சிட்டேன்னா சரி. அந்த வீட்டை மட்டும் லேசா தூத்து போட்டுறதியா? தூத்து தொடச்சிருந்தேன். சரி, அந்த தூத்து தொடச்சிட்டு நீ போய் கொஞ்சம் தூங்கு. காலையில இருந்து அவ்வளவு துணி துவச்சிருக்கல, கொஞ்ச நேரம் தூங்கு. தூங்கிட்டு வேணா
தூத்து போடு. இல்ல தூத்து போட்டாதான் எனக்கும் நல்லா இருக்கும், எல்லாம் கச கசன்னு இருக்கும். நான் தூத்துட்டு அப்படியே குளிச்சிட்டு தூங்கிடுவேன். சரி போ, தூத்துட்டு குளிச்சிட்டு போ. சரி எதுவும் வேலை இருக்கா? வேற எதுவும்? வேற ஒண்ணும் வேலை இல்ல, அதை எல்லாரும் முடிச்சிட்டல. நீ போ, நானே கிளம்புறேன். நேரம் ஆயிட்டு. அவளை தெக்கூட்ல இருந்து வர சொன்ன, இன்னும் வரக்கானா. சரி வந்து அவ கல்வி தண்ணி எடுக்க போயிருப்பா. நான் வரேன், தூக்க போறேன். நான் 9:30 கிளம்புவேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு எப்படி வரா பாரு. என்னத்த சொல்ல, வீடு அப்படி இப்படி கிடக்கு, அதனால என்னால வேலை பார்க்க முடியாதுண்ணா. இந்த புள்ளி நம்மள பார்த்துட்டு கழி போட்டுட்டு இவ எங்க தான் போறானே தெரிய மாட்டேங்குது. தெக்கு வீட்டுல கையில் எல்லா வேலையும் முடிச்சிடறா. அவ முடிச்சிட்டு தான் வேலைக்கே போறா. இவ அப்புறம் என்னதான் பண்ணுதானே தெரிய மாட்டேங்க. மச்சை கேட்டா மாட்டுக்கு தண்ணி எடுத்தேங்க, மாட்டு வைக்கல் வச்சேங்க, ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. பேசாம இங்க இருக்கலாம்னு பார்த்தா இவ கிட்ட சண்டை எடுத்துருவா. உன்னை நான் எப்பவுமே வர சொன்னேன், எப்ப வந்து நிக்க? வேலை பார்க்க வேண்டாமா? இல்ல இங்க இன்னும் ஒரு சிலைக்கு வேலை கிடக்குல. நேரம் எனக்கு கோர்ட்ல இருந்து போன் வந்துகிட்டே இருக்குது. கூப்பிட்டு இருக்காங்க கிளைண்ட். நான் கிளம்புறேன். இங்க பாரு, மதியானத்துக்கு கீரை வாங்கி ஆஞ்சி வச்சுட்டேன். கீரை கடையில் வச்சு ஒரு சாம்பார் மாதிரி ஏதாவது வச்சு ஒரு அப்பளத்தை மட்டும் பொரிச்சு கொடுத்துரு. என்ன சொல்றீங்க? மதியானத்துக்கு நான் சமைக்கணுமா? வேற யார் பேச சமைப்பா? நான் காலேஜுக்கு போண்டாமா? இந்த நிலைமையில காலேஜுக்கு போணுங்க. அந்த புள்ள அழுதுட்டு கிடக்கு. யாரு பாப்பா? காலேஜ் தானே, படிப்பு தானே, ஏதாவது பிளேட்டை பார்த்து கத்துக்க. ஒரு 2-3 நாள் வீட்டுல இரு. நீ வீட்டுல இருந்தா கொஞ்சம் கூட மாதிரி ஒத்தாசை பண்ணி சமையல் பண்ணி கொடுப்பல. அது எப்படி ஆனந்திக்கா? நான் மட்டும் வீட்டுல கடந்து சோறு கறி பொங்கிட்டு இருக்கணும், நான் என் படிப்பை வீணாக்கணும், அப்படிதானக்கா? வர வர நீங்க கூட இப்படி சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேல்ல. இப்படி படிப்புங்கிறது வேற, வேலைங்கிறது வேற. வேலைங்கிறது நம்ம சம்பளத்துக்கு போறோம், கட்டாயம் போய் தான் ஆகணும். படிப்பு அப்படி இல்லையே, யார்ட்ட கேட்டு கூட படிச்சுக்கலாமே. என்ன அழுகுறானி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் அந்த புள்ள அழுதுகிட்டே இருக்கு. புருஷை விட்டுட்டு போயிருக்கான் கிளம்பி அன்னைக்கு. எப்படி இருக்கும் அந்த புள்ள மனநிலை? வீட்டுல வேற யாரும் சமைச்சுக்கிட மாட்டாங்க, அதான் சொல்றேன். செம்மலி அக்கா தமிழ் அக்கா எல்லாரும் வேலைக்கு போவாங்க. நாளைல இருந்து அவங்களுக்கு வேலை, இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருக்காங்க. நீ சமைச்சு கொடுத்துறேன். நான் படிக்க போனுக்கா. அப்படி நீ படிச்சு கிழிக்க வேண்டாம், ஒழுங்கா சோத்த போங்க. படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்க, கிளி பிள்ளைக்கு சொல்லிட்டு இருக்க. படிக்க போறலாம். எனக்கு நீ முக்கியமான கேஸ்ல நான் போக மாட்டேன். உன்னை தாங்கிட்டு நின்றுக்க மாட்டேன். சரி இவ மாதிரி பிகு பண்ணிக்கிட்டு இருக்கா. கோத்து கிழிக்க மாட்டேங்க. ஒழுங்கா சோறு கையெல்லாம் போங்க வை. இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. அப்படி முடிவே பண்ணிட்டீங்களா? என்ன வேலைக்காரியே முடிவு பண்ணிட்டீங்களா? சொந்த வீட்ல வேலை செய்த வேலைக்காரியா நினைக்க கூடாது. அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டா நீ உண்மையிலே வேலைக்காரி தான். அப்ப உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, அப்படிதானே? முத வாழ இந்த வீட நம்ம விட நானே. வீட்டு வேலை செய்துக்கு வேலைக்காரி, இது என்ன பேச்சு? இல்ல எல்லாருக்கும் சேர்த்து நான் மட்டும் தான் வேலை செய்றேன். அப்ப நான் இழிச்சவையானே கேட்க. எங்க நீ மட்டும் செஞ்சிட்டு இருக்க? நீ தின்ன தட்டு, உன் புள்ள துணி, உன் புருஷன் துணி, உன் துணி எல்லாத்தையும் தேர்வல்ல தோச்சு போட்டுட்டு இருக்கா. அப்ப அவ என்ன உனக்கு வேலைக்காரியா? ஆமா, வேலைக்காரியா கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவ. மூஞ்சி முறிய பேத்துவேன். வேலைக்காரி இருக்க தகுதி இல்லாதவளா? நீ அவ பக்கத்துல கூட நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவ. தகுதிங்கிறதே நம்ம வாழ்க்கையில தான் இருக்குது. இங்க பாரு, உன் புத்தி ஒண்ணு சரியில்லை. அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா உன் வாழ்க்கையை விட அவ வாழ்க்கை எவ்வளவோ மேலே. ஒன்ன மாதிரி குறுக்கு வழியா வந்து வீட்டுக்கு வரல, போராடி தான் வந்திருக்கா. ஒன்ன மாதிரி வீட்டுல 2 அண்ணன் மூத்தவங்க இருக்கும் போதே சின்னவன மயக்கி வீட்டுக்கு வந்தவதே நீ. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டு அசிங்கம் பிடிச்சால புள்ளிய வயித்துல வாங்கிட்டு ஓடி ஒளிஞ்சி அசிங்கமா இல்ல? இங்க பாரு, இங்க ஒவ்வொரு கதையும் பேச ஆரம்பிச்சா எல்லாருக்கும் ஒரு வண்டி அழுக்கு இருக்கும். என்ன பார்த்து இப்படி பேசுறீங்க? ஓ, நான் அசிங்கம் பிடிச்சவளா? அப்போ உங்க புள்ள அசிங்கம் பிடிச்சவர் இல்ல, அவன் சேர்ந்து தப்பு பண்ணாரு. ஆமா, அவன் தப்பு பண்ணான். ஆனா நீ இடம் கொடுக்காம அவன் இப்படி தப்பு பண்ணிருக்க முடியும்? உனக்கு அது தேவைப்பட்டிருக்கு, அசிங்கம் பிடிச்சால, அப்படிதானே? இப்பலாம் என்ன அசிங்கப்படுத்தாதீங்க சொல்லிட்டேன். நீ இன்னொரு பொண்ணை தரக்குறவா பேசும்போது நீ இப்படிதான் பேச்சு வாங்குவ. அவ எந்த விதத்துல ஒண்ணு குறைஞ்சிட்டா? வாழ வேண்டிய 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்க, சந்தர்ப்ப சூழல தேவடி சித்தத்தினால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு அசிங்கம் இல்ல. நீ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா பாரு, அதுதான் உண்மையிலே அசிங்கம். தேவையில்லாம அடுத்தவங்க வாழ்க்கை கிளறாத. இன்னொன்னு ஒரு விஷயத்த சொல்றேன், உன் மனசு நோங்கினாலும் பரவாயில்ல. அவ படிப்புக்கு முன்னாடி நீ ஒண்ணுமே இல்ல, ஜீரோ. அவ முன்னாடி நீ கூமுட்ட. அவ பேசுற இங்கிலீஷ்ல பாதி உனக்கு தெரியுமான்னு கேட்க. அவ ஒவ்வொரு நாட்டுக்கு போனா அந்த நாட்டு மொழிய தனியா பேசுவா. அவ வாயிலிருந்து வர இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு பாரு, அதுல ஒரு வார்த்தை உன்னால உச்சரிக்க முடியும்? அவ நம்ம கிட்ட தான் இப்படி பேசுவா. கொஞ்சம் வெளியில போய் பாரு. ஒண்ணு வேண்டாம், ஒரு பிரச்சனை வரும்போது அவ யோசிக்கிற மாதிரி 1% உன்னால யோசிக்க முடியும்? முட்டாளு முட்டாளு முட்டாப்பைய உள்ள முட்டாளாண்டி இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிடுவா. நல்ல வாழ்க்கை இழப்பா. நல்ல புருஷன் கிடைச்சோம், நல்ல பையன் கிடைச்சோம், அந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது தருணுக்கு. ஆனா நீ இப்படி பாடு பட்டுக்கிட்டு இருந்த, அந்த பையன் எல்லா பழக்கத்தையும் கத்துக்கிட்டு வந்துருவான். ஒவ்வொரு பையன் நம்ம புருஷன் நல்லவனா இருக்க மாட்டானா, குடிக்க மாட்டானா, சிகரெட் அடிக்க மாட்டானா, வேற பொம்பளைய பார்க்க மாட்டானானே ஒவ்வொன்னு தாவா இருக்கு. கோயில்ல போய் உட்கார்ந்து தருண் என்னடி உனக்கு குறை கண்ட? அந்த பையன் எந்த புள்ளையாவது எடுத்து பார்க்கானா? ஒரு சிகரெட் தண்ணி ஏதாவது அந்த பையன்கிட்ட உண்டா? அந்த பையன் கூட உனக்கு வாழ்றதுக்கு உனக்கு இவ்வளவு கறி வலிக்கல உனக்கு. இப்ப நான் உன்கிட்ட சண்டை போட்டா நீ எங்க போய் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்படியே அவங்கிட்ட போய் தனி கொடுத்துற போணும். எது எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டியோ? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுதாவே, அப்படிதானே?
ஒழுங்கா சமையல் வேலையை முடிச்சிட்டு வீட்ல இரு. ஒரு வாரம் நீ ஒண்ணு காலேஜுக்கு போய் கிழிக்க வேண்டாம். அப்படி ஒண்ணு நீ படிச்சு கலெக்டர் ஆக போறது இல்ல. ஆமா, இவங்க படிச்சு வக்கீல் ஆகலாம். ஆனா நான் படிச்சு கலெக்டர் ஆக கூடாது. முதல்ல தாழ்மையை கத்துக்க. அப்பதான் அந்த படிப்பு மண்டையில ஏறும். இந்த ஆணவம் திமிரு இருக்க கூடாது. ஒண்ணுல சாதிக்கணும்னா முதல்ல நம்ம இறங்கி தான் போணும். தாழ்மையே உனக்கு இல்ல. இவள ஜெயிக்க போறலாம். இவ்வளவு தலக்கணத்தோட சுத்திட்டு இருக்காத. ஒரு மனுஷனுக்குள்ள தலக்கணம் வந்ததே அவன் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இங்க பாரு, ஜெயராஜ் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த புள்ள பாம்போல இருக்குது. அந்த புள்ளைகிட்ட எல்லாம் ஏதாவது வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்க. தேன்மொழியை காயப்படுத்துற மாதிரி அந்த புள்ளையெல்லாம் காயப்படுத்திட்டு இருக்காங்க. தேன்மொழிக்கு உன் லட்சணம் எல்லாம் தெரியும், உன் வண்டவனம் எல்லாம் தெரியும். அதனால இவெல்லாம் என்ன நினைக்குதுன்னு பூண்டு போய்கிட்டு இருக்கா. ஆனா அந்த புள்ளைக்கு உன் லட்சணம் தெரியாது பாத்தியா? மனம் நொசந்து அழுதுரும். நீங்க ரொம்ப பேச வேண்டாம். உங்க லட்சணமும் எனக்கு தெரியும். நீங்க ரொம்ப ஏற்ற மாதிரி பேசாதீங்க. நீங்களே விக்கிமாவா லவ் பண்ணி தான் வந்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க வந்து குடும்பம் நடத்துனது என்னன்னா நீங்க ரொம்ப யோசிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தான்னு சொல்லு, குடும்பம் நடத்துனான்னு சொல்லாத. விக்கியோட விரலு கூட அவன் மேல பட்டது கிடையாது, நிழலு கூட பட்டது கிடையாது. உன்ன மாதிரி புள்ளைய வாங்கிட்டு வரலையே. நீ எல்லாம் பேசாதே. நான் மத்தவங்கள மாதிரிலாம் கிடையாது. மயில் இறக புடுங்குற கேஸ். புடுங்க வேண்டியதை புடுங்கி மொடமாக்க வேண்டியதை மொடமாக்கி கீழே போடக்கூடியவா. மத்த நம்ம தயிர் சத்தெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். போ. வாயை கொஞ்சம் குறைக்கணும். பொம்பளை சிரிக்கிறதுக்கு வாயை திறக்கலாம். இப்படி நெருப்பள்ளி கொட்டதுக்கெல்லாம் பொம்பளை வாயை திறந்தா அவன் நாசமா போறதுக்கு தான் வாயை திறக்கான்னு அர்த்தம். சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாயை தர, சிரிக்கிறதுக்கு வாயை தர, நெருப்பள்ளி கொட்டதுக்கு வாயை திறக்காத. மூஞ்சி மோரைய பேத்துறேன். என்கிட்ட பெசல் ஊசி தயாரிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப வாய் பேசினா வாயிலே ஒரு ஊசியை பட்டு வச்சுக்கைய வாய் குவானிட்டு போயிடும். நான் நல்ல எனக்கு காலத்தையெல்லாம் விளங்காம கிடக்க பாரு, ஒசையில இழுத்துக்கிட்டு அப்படி இழுக்க வச்சிருவேன். போ. இன்னைக்கே முடிவு கட்டுறேன். நான் ஏற்கனவே உனக்கு முடிவு கட்டிட்டேன். சில பேருக்கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தலாம். சில பேருக்கு தண்டனை மட்டும் கொடுத்துட்டு கூட ஒதுங்கிடணும். வளவளன்னு பேசிட்டு இருக்க கூடாது. இவன் வளவளன்னு பேசுற கேஸ் இல்ல, முடிச்சிட்டு நம்ம ஒதுங்கி போற கேஸ். புத்தி கிடையாது, மூளை வேலை செய்யல, சுய புத்தி கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. இது எதுவுமே இல்லாதவங்க கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை வைக்க கூடாது. நாம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். வேணும் உனக்கு எனக்கு நல்ல வேணும். எல்லாம் வசமா குட்டு விட்டுட்டல. அப்போ இனி மூஞ்சி மாதிரி எங்க கொண்டு வைக்கணும் பாப்போம். வா, என்கிட்ட பேச வரவல அப்ப இருக்கு உனக்கு. மூஞ்ச ஓர்சி போடுறேன். இவ சொன்ன மாதிரி உன்கிட்ட பேச்சுவார்த்தை வைக்க கூடாது. மூஞ்ச பிடிச்சு ஓசாத தெரியும். இவள மேல நான் ஓடி வந்தேன். முறைப்படி தான் இந்த வீட்டுக்கு வந்தேன்டி. எங்க ரெண்டுத்துக்கும் முறையா கல்யாணம் முடிய வரைக்கும் நாங்க ஒரே வீட்ல வாழ்ந்தாலும் தனித்தனியா தான் வாழ்ந்தோம். பேச வந்துட்டா. என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. தேன்மொழி சொன்ன மாதிரி இவளுக்கு சொல் புத்தி இல்ல, சுய புத்தி இல்ல. இவள மாதிரி பொம்பளைங்களா தான் ஒட்டுமொத்த பொம்பளை இடத்துக்கே கேடு. தானும் கட்டு மத்தவங்களையும் கேட வைக்கிற புத்தி. இவன் இப்படி பண்ண மத்த வீட்டுல எப்படி பிள்ளைங்களை படிக்க அனுப்புவாங்க? சுதந்திரமா புக்க தூக்கிட்டு போறதுக்கு 40 வருஷம் ஆயிருக்குது. பைய உள்ளைக்கு அந்த அருமை தெரிதான்னு பாரு. இவெல்லாம் என் காலத்துல பிறந்திருக்கணும். படிப்போட அருமை தெரிஞ்சிருக்கும். படிக்கிறதுக்கு போராடி இருக்கணும் தெரிஞ்சிருக்கும். முதல்ல வீட்டு வாசல்ல நிக்கிறதுக்கு சுதந்திரம் இருந்துச்சான்னு கேட்க. ஒரு வீட்டு படியை தாண்டி இருக்குமா சுதந்திரம் இருந்துச்சா? அடுப்ப ஊதிக்கிட்டே நிக்கணும். 24 நேரம் ஆம்பளைங்க முன்னாடி குனிஞ்சுக்கிட்டே நிக்கணும். சோத்த பரமாறணும், எச்சி தட்ட கழுவணும், துணியை துவைக்கணும். காலம் முழுக்க நம்ம வாழ்க்கை அப்படித்தானே போச்சுதே. யார் செஞ்ச புண்ணியமோ விடுதலை கிடைச்சிருக்கு. அதை நல்லா பயன்படுத்த தெரியல பைய உள்ளே. இவளை மாதிரி புள்ளையெல்லாம் எழுந்துச்சுன்னா ஆம்பளைங்களாம் சுதாரிச்சா நம்ம நிலைமை என்னத்துக்காகும்? மறுபடியும் அடுத்த ஜெனரேஷனே மறுபடியும் வீட்டுக்குள்ள தான் போகணும். அறிவு கட்டவா. சுதந்திரம் கிடைக்கலன்னா சுதந்திரத்துக்காக போராட வேண்டியது. சுதந்திரம் கிடைச்சா ஆணவத்துல ஆட வேண்டியது. உன்ன மாதிரி சில பொம்பளைங்களால தான் ஒட்டுமொத்த பெண்ணிடத்துக்கே கேவலம். என்னம்மா? பாட்டி, எனக்கு சாயங்காலம் ஃப்ளைட். நான் கிளம்புறேன். என்னம்மா, டிக்கெட் புக் பண்ணிட்டியா என்ன? ஆமா பாட்டி, நான் கல்யாணம் முடிஞ்சு மறுவீடு அது இதுன்னு இருக்கும். அப்படி 2-3 நாள் இருந்துட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கிறல. இங்கே இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கும். வீட்டில் வேற வேலைப்பாடு, எல்லாரும் வேலைக்கெல்லாம் போகணும். நான் இங்கே இருந்தால் நல்லா இருக்காது. நான் கிளம்புறேன் பாட்டி. அதான் டிக்கெட் புக் பண்ணேன், கிடைச்சிட்டு. சாயங்காலம் 8 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் வீட்டிலேருந்து 5 மணிக்கெல்லாம் கிளம்பணும் பாட்டி. ஏமா மாமா மறுக்கெல்லாம் சொல்லியிருக்க வேண்டாமா நீ? விக்கி மாமா, தருண் மாமா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பொடுத்த மாமா கிட்ட சொல்லிட்டேன். ஃப்ளைட்டை வாரேன்னு சொல்லியிருக்காங்க. விக்கி மாமாலாம் அந்த பாதையா வந்ததேன்னு சொன்னாரு. அப்புறம் விக்ரம் மாமாவும் வரேன்னு இருக்காங்க. சரிம்மா, சரி. நல்லபடியா அவன் வாழ்க்கையை பார்த்துக்க. கண்ணியம் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். கவனமா இருக்கணும். மனசை அடக்க விட்டா உலகத்துல எதையுமே நம்ம அடக்க முடியாது. முதல்ல மனசை அடக்க பார்த்துக்க. மனசை கண்டபடி அலப்பாயக்கூடாது. மனசு கண்டபடி அலப்பாஞ்சதுன்னா நாம எதை நோக்கி போறோமோ அதை ஜெயிக்க முடியாது. மனசை எப்பவும் ஒரு நிலையோட வச்சுக்க. ரொம்ப தெளிவா இருக்கேன் பாட்டி. எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. நான் என் பாதையில சரியா இருக்கேன் பாட்டி. இப்போ
கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, என்னை பத்தி ஒரு துளி கூட கவலைப்பட வேண்டாம் பாட்டி. இனி எந்த விதத்துலயும் என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி, என் கற்பை அசிங்கப்படுத்துற மாதிரி நான் எந்த ஒரு செயலும் பண்ண மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இவ்வளவு தைரியமா பேசுற பாரு, அதே போதும். அதே மாரி எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அம்மா அப்பா சம்மதம் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன் பாட்டி. செஞ்ச தப்ப திரும்ப நான் ஒரு காலமும் பண்ண மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா. சரிம்மா, போக வேண்டியதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு. அதான் பாட்டி, நான் ஒரு குழந்தைய கொண்டுட்டு வந்தேனே. ஆமாம்மா, அந்த குழந்தை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்ததே பாட்டி. மனசுக்குள்ளே இருக்குது. அந்த குழந்தை என்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தான். அதே தாய் இல்லாத குழந்தைல உன்னை தாய் நினைச்சிட்டானா என்னமோ. ஆனாலும் பாவம், அந்த வயசுல அந்த பையனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவையில்லை. எனக்கு அந்த குழந்தைய பார்க்கணும் போல இருக்குது. நான் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டுமா பாட்டி? ஏமா? என்னமோ தெரியல பாட்டி, அந்த குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல. மனசு எப்பவும் அந்த குழந்தை தேடுது. அழுவானா, பட்னியா கிடக்கானா, தூங்குனானா அப்படின்னு என் மனசு பதட்டமாவே இருக்கு பாட்டி. தெரிஞ்சோ தெரியாம அந்த குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிட்டுட்டான். என் வயித்துல குழந்தை இருக்கப்போ நான் என் குழந்தை கிட்ட பேசிட்டே இருப்பேன் பாட்டி. உன்னை எப்படியாவது போராடி காப்பாத்திடுவேன், அம்மாவை நம்பு, அம்மா விட்டுட்டு போயிடாதேன்னு அந்த குழந்தைகிட்ட நான் பேசிட்டே இருப்பேன் பாட்டி. அந்த குழந்தை தான் என்னை விட்டு போச்சுது. இப்ப இந்த குழந்தை என்ன அம்மானு கூப்பிட்டேன்னு என்னால தாங்கிக்க முடியல பாட்டி. அந்த குழந்தை என்ன அம்மா அம்மானு கூப்பிடும்போது எனக்குள்ள என்னமோ பண்ணுது பாட்டி. அந்த குழந்தை என் கூட இருக்கணும், நானே வச்சுக்கணும், நானே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பாட்டி. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, தாய் பாசம். அது பொண்ணா பிறந்தாலே நமக்கு அந்த எண்ணம் வந்துடும். அது யார் குழந்தைய என்ன நம்மள அம்மானு கூப்பிட்டாலே இயற்கையாவே வரக்கூடிய ஒரு உணர்வு தான். அது ஒன்றும் இல்லைம்மா. சரி, நீ அந்த குழந்தைய பார்த்துட்டு வா போ. சரிங்க பாட்டி. அம்மா, 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 நான் அந்த குழந்தைய பார்த்துட்டு வரேன். அம்மா எங்க போனாங்க? அம்மா, பின்னாடி துணி துவைச்சிட்டு இருக்காவ. என்ன? இல்லத்த, நான் அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சாயங்காலம் கிளம்பிடுவேன். அதான் அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ம், சரி. வேணா தூக்கிட்டு வா, சாயங்காலம் வரைக்கும் இங்க தானே இருப்ப. அது வரைக்கும் உன் கூட இருக்கும்ல அந்த குழந்தை. ஆமால, ஆனா ரெண்டாவது குடுக்க போனோமே, அவன் யார்கிட்ட சேர மாட்டானே. போற வழி தானே, போறனா உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு போ. அவன் ஸ்டேஷன்ல தானே இருப்பான். இல்லனா அவனை ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லு. நீ ஃபிளைட் ஏற வரைக்கும் அந்த குழந்தை உன் கூட இருப்பான்ல. அப்பங்கற வந்துட்டா பிள்ளை எப்படியும் கூட்டி போயிடுவான். பிரச்சனை இல்ல, நீ அவனையே வர சொல்லு. இப்போ குழந்தைய தூக்கிட்டு வா, அப்புறம் அவனையும் ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லு. சரியா இருக்கும். இவள எல்லாரும் மூலக்கறின்னு சொல்லல, தப்பே இல்ல. எனக்கு சத்து வந்து யோசனை வரவே இல்லத்த. அதெல்லாம் யோசிச்சா வரதான் செய்யும். போய் கூட்டிட்டு வா போ. ம், சரிங்க அத்தை. என் ஹேண்ட்பேக் உள்ள இருந்துச்சு, நான் எடுத்துட்டு போறேன். சரி, நான் வீட்டு தூக்க போறேன். நல்ல ஐடியா கொடுத்துட்டு போயிட்டாங்க. குழந்தை நான் ஏர்போர்ட்டுக்கு போற வரைக்கும் என் கூடயே இருப்பான். நான் பார்த்துட்டு மட்டும் தான் வரணும்னு நினைச்சேன். ஏர்போர்ட்டுக்கு போற வரைக்கும் என் கூடயே இருப்பான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் யாருக்கிட்ட வேணாலும் பேசுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ ஃபிளைட்டை கேன்சல் பண்ணு. ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணத்தை பண்ணிக்கலாம். அப்புறம் நீ வேலைக்கு போனா போ. நான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்ன, வீட்டில் இருக்க எல்லாத்திட்டையும் பேசணும் தானே? நான் பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடியே நீங்க பேசல. நான் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சேன். இல்ல, இனி எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, மோதி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மோதி பாக்குறது, சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கறது இதே முன்னாடி வரல. அது வரல, அப்ப எனக்கு தோணல, தெரியல. எனக்கு ஒன்றும் அனுபவம் இல்லம்மா. அதுக்காக ஒன்னு கொடுக்க முடியாது யாருக்கும். எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். முடிவு பண்ணிட்டேன். தென்னசு பொண்டாட்டியாவே இங்கே இரு, போதும். நான் அண்ணன் எல்லாம் பேசிட்டேன். அண்ணன் உன் சம்மதம் தான் உடனே கல்யாணத்தை வச்சலான்னு சொல்லிட்டாங்க. நீ இப்ப யாரும் சம்மதம் கேட்கணும்? நான் உன்னை விரும்புறேன். இல்லை, என்ன விரும்புறேன், பெற என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். புரியுதா? ஃபிளைட் எல்லாம் கேன்சல் பண்ணேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? இல்ல, எனக்கு வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். கோட்டை தரப்பாத சொல்லல. நம்ம என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம், இங்கே இரு. அப்படியே நீ யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. நீங்க நானே விரும்பி இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்கலாம். வீட்டுல எல்லாரும் சம்மதிப்பாங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசுறேன், கண்டிப்பா பேசுறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குடி. நீ நீ இல்லாம என்னால சத்தியமா இனி எந்த புண்ணியம் எடுத்து பார்க்க முடியுது. இப்பதான் எனக்கு புரியுது. வாழ்ந்தா உன் கூட வேற எவனுக்கு வீட்டுல கொடுக்க முடியாது. வேற ஏதாவது முடிவு எடுக்கணும் எடுத்த சத்தியமா சொல்றேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ தான் என் பொண்டாட்டி, முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கணும். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. இப்ப என்னடி, நான் உன் காலை வந்து கெஞ்சிருவான்னு சொல்லி கெஞ்சல. எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லடி, நான் என்ன பண்றேன். எனக்கு நீ வேணும், வேற யாருக்கும் வீட்டுல கொடுக்க முடியாது. அதாவது தனக்கு தான் தெரியப்போ அசால்ட்டா இருக்கீங்க. போட்டி வந்துருமோன்னு பயத்துல அவசரமா கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. யாராவது பேசுறதுக்கு முன்னாடிதான் நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கேன், யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிற வழி அப்பதான் வருது. அதே உண்மை காதலோட வெளிப்பாடு. ஆமாமா, ஒரு அழகான குழந்தைக்கு ஒரு அப்பா
அழகா பார்த்து பார்த்து ஒரு பொம்மை வாங்கி கொண்டு கொடுத்தாராம். அந்த குழந்தை அதை நினைச்சு கூட பார்க்கல. அதை வாங்கி கையில வச்சுக்கிட்டு செவர் மேல கண்ட கண்ட இடத்துல எல்லாம் வச்சுட்டு அது பாட்டுக்கு மறந்து மறந்து வேற பொருளை வச்சு விளாண்டுக்கிட்டே இருக்குமா. திடீர்னு அப்பா பார்த்தாராம், இவ்வளோ காஸ்ட்லி கொடுத்து வாங்கணும், நம்ம புள்ள அதை பயன்படுத்தவே இல்லை, பேசாம பக்கத்து பிள்ளை பொம்மை இல்லாம இருக்குது தூக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு தூக்கி கொடுக்க போனாரு. அப்பதான் அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை நம்ம கூட எவ்வளவு அனுநியமா இருந்திருக்கு, அந்த பொம்மை இல்லாம நம்மளால இனி இருக்க முடியாதுன்னு அப்பதான் அந்த பொம்மையோட அருமை அதுக்கு புரிஞ்சிருக்கு. அது பொம்மை மேல உள்ள பாசம் இல்ல, பக்கத்து வீட்டு பிள்ளை மேல உள்ள பொறாமை. அப்படிதான் நானே உங்ககிட்ட வந்து என் காதல சொன்னேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் தான் வந்து சொன்னேன். ஈஸியா கிடைச்ச ஒரு பொருள், இதே விட்டு இருக்க பொருள் தானேன்னு என்ன ஒரு மூலையிலையும் முக்கிலையும் தூக்கி போட்டீங்க. அதனால எனக்கு ரொம்ப அடிபட்டுச்சுது, அவமானம் கிடைச்சது. அதனால நான் ஒதுங்கி போயிட்டேன். இப்போ அந்த குழந்தையோட அப்பா கல்யாணம் முடிஞ்சு மனைவி இல்லாதவர். அசோக்கு எல்லா தப்பையும் உணர்ந்து என் பொண்டாட்டி தான் எனக்கு வேணும்னு அருமை அறிஞ்சு வந்திருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு பொறாம. என்ன இருந்தாலும் நம்ம கிட்ட தானே முத இந்த பொருள் இருந்துச்சு, நம்ம கிட்ட தானே வந்து காதல சொல்லிச்சுது. நம்ம கிட்ட காதல் சொல்றது இனிமே யார்ட்டையும் சொல்லக்கூடாது, யாருக்கும் சொந்தமா கூடாதுங்கிற பொறாம. வேண்டாம், ஆத்தி விடாத. அதுதான் மாமா உண்மை. நான் எங்க இன்னொருத்தருக்கு போயிருவனோ சொந்தமாயிருவனுங்கிற பொறாம. காதல் இருந்திருந்தா என்னை அவ்வளவு அசிங்கப்பட விட்டுருக்க மாட்டீங்க. காதல் இருந்திருந்தா என்னை அவ்வளவு தூரம் போய் வேலை பார்க்க விட்டுருக்க மாட்டீங்க. காதல் இருந்திருந்தா இந்த 6 மாச காலம் அனாதையா, எல்லாரும் இருந்தும் அனாதையா, ஏதோ ஒரு நாட்டுல யாருமே இல்லாம என்ன அப்படி ஒரு கொடூரமான வாழ்க்கைய வாழ வச்சிருக்க மாட்டீங்க. காயப்படுத்துறதுக்கு பேரு காதல் இல்ல, அவ காயப்பற்றுவாளோ நினைச்சு பயந்து வாழறதுக்கு பேரு தான் காதலி. கொடுக்க கூடாத அடியெல்லாம் கொடுத்தீங்க, படக்கூடாத அவமானத்தெல்லாம் பட வச்சீங்க. என்ன பெத்த பாவத்துக்காக என் பெத்தவங்களை நான் வேதனைப்படுத்தினதுக்கானதுன்னு நான் உங்களை காதலிச்ச பாவத்துக்கு திரும்ப நீங்களும் வேதனைப்படுத்துனீங்க. அந்த பாவம் என் தலையில தான் விழுந்தது. இதை போய் காதல்னு சொல்றீங்களே. ஒரு இலை நிறையா விதவிதமான பலகாரங்களோட சாப்பாடை பரிமாறினாலும் ஒரு ஓரத்துல ஒரு அசிங்கத்தை வச்சுட்டா அத்தனை பலகாரமும் கெட்டு போயிடும். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை பலகாரமும் அந்த உணவு நம்ம கண்ணுக்கு தெரியாது, பக்கத்துல கொஞ்சம் போல இருக்கிற அந்த அசிங்கம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அத்தனை பலகாரத்தோட ருசி மனம் எல்லாத்தையும் அந்த அசிங்கம் கெடுத்துரும். பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது. அப்படித்தான் நீங்களும் அன்பா இருந்தீங்க, பாசமா இருந்தீங்க, அக்கறையா இருந்தீங்க, எல்லாமா இருந்தீங்க. ஆனா விட்டு கொடுத்துட்டீங்க. ஒரு பொண்ணுக்கு இந்த உலகத்திலே பிடிக்காதது, வேதனை கொடுக்கக்கூடியது, பிடிச்சவங்க மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்கறது, எல்லாருக்கிட்டையும் அவளை விட்டு கொடுக்கறது. விட்டு கொடுத்துட்டு அதை தப்ப உணர்ந்து நீங்க 1000 மன்னிப்பு கேட்டாலும் காதல மாறி மாறி வழங்கினாலும் அந்த விட்டு கொடுத்ததான் அவ இதயத்துல இருக்குமே தவிர நீங்க காட்டுற பாசம் அவளுக்கு ஒரு காலமே எனக்கு தெரிய போறதில்ல. அது பெண்களோட ஸ்பாபம், அவ படைக்கப்பட்ட வேதம். அவளுக்கு அதை தாங்குற சக்தி கிடையாது. 4 சோத்துக்குள்ள அவளை ஒரு அரை அரைஞ்சிட்டு ஆனா அவளை யாருக்கிட்டுமே விட்டு கொடுக்காம ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை தெய்வமா பாப்பா. அவதான் பொண்ணு. அடிச்ச அடியில அவன் மனசுலயே இருக்காது, அவ சிந்தனையிலே இருக்காது. அவன் விட்டு கொடுக்காம வச்சிருப்பானே அந்த காதல் தான் அவ இதயத்துல இருக்கும். வேண்டாம் மாமா, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பாத்துக்கோங்க. அதான் நேத்து ஒரு பொண்ணு வந்தாலே அவளே கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் மேல எனக்கு வேண்டாம். அப்பெல்லாம் உனக்கு எவனுக்கும் விட்டு கொடுக்க முடியாது. நீ சிங்கப்பூர் போய் கிழித்தெல்லாம் வேண்டாம், என் சம்பத்தியம் போதும். இங்க பாரு, உனக்கும் எனக்கும் கல்யாணம். இங்க இருந்து போய் நான் மட்டும் கல்யாணம் நினைக்காத. என் காதல் உனக்கு புரியுதா புரியலையா? ஆமாடி, நான் ஆம்பளை, நான் விஷயத்தை யோசிக்க தான் செய்வேன். எடுத்தோம் கவுத்தோம்னா காதலிச்சு கல்யாணம் பண்ண முடியாது. இந்த தென்னரசுக்கு இந்த அன்னைக்கு தான் எனக்கு நீ வேணும். நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஒழுங்க வாழதுக்கு வழிய பாரு. சரி, நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு அசிங்கத்தை நான் பண்ணிட்டேன், தப்புதான். அதை நான் கண்டிப்பா சரி பண்றேன். இனி எவன் முன்னாடியும் சரி, எவன் முன்னாடியும் சரி, யார் முன்னாடியும் சரி, உனக்கு ஒரு காரணமும் விட்டு கொடுக்க மாட்டேன். தப்பு பண்றவன் மனுஷன் தானே, அது மனுஷன் ஸ்பாவம். அதை நான் தப்பு பண்ணிட்டேன், விட்டுரு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், அழகான இல்லற வாழ்க்கையை அமைச்சுக்கலாம், நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கலாம். இதே இடத்துல சந்தோஷமா அழகா வாழலாம். உன்னால முடிந்த வேலைக்கு போ, என் சம்பளம் போதும், சந்தோஷமா இருக்கலாம். இதுக்கு மேல தப்பான முடிவு எதுவும் எடுக்காத. இதுதான் நமக்கு சரியான நேரம், சரியான சந்தர்ப்பம். அழகா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நம்ம லைஃபை நம்ம கொண்டு போகலாம். இதுக்கப்புறம் நான் உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன மனசார நம்பேன். நீ எனக்கு வேணும்டி. நான் கோவப்படுறேன், ஆத்திரப்படுறேன், ஆனா உள்ளுக்குள்ள காதல் இருக்குடி, எனக்கு வெளிப்படுத்த தெரியல. நீ 6 மாசம் அங்க போய் இருந்தேன்னு சொன்னீங்க, இந்த 6 மாசம் அங்க வரவே இல்லை. உனக்கு தெரியுமாடி? நீ இல்லாத இடத்துல என்னால இருக்க முடியல. நான் வரவே இல்லை. தினமும் ஏதாவது ஒரு போய் உன்னை தேடுவேன். நீ தான் உன்னோட அட்ரஸ் எதுவும் எனக்கு கொடுக்கலையா? அது இதுன்னு எல்லா பக்கம் சர்ச் பண்ணி நீ எங்கேயாவது இருக்கியா? உனக்கு எப்படியாவது தொடர்பு கொள்ள முடியாதா? வந்து கூட்டிட்டு வந்துட மாட்டேமான்னு எப்படி எல்லாம் நான் முயற்சி பண்ணேன்னு உனக்கு தெரியுமாடி?
சித்ராத படுத்தாத. நீ என் பொண்டாட்டி, இந்த தென்னரசோட பொண்டாட்டி. ம், கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, நான் போய் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு வரேன். நீ போக கூடாது. நான் பொண்ணு பேசிட்டேன். உன் சம்மத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சிம்பிளா முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நான் குழந்தைய பார்க்கணும், பார்த்துட்டு வரேன். நான் இவ்வளவு சொல்லி நீ போயிட்டு இருக்கல, இரு, போயிட்டு வா. நான் வந்து தாலி கட்டல, என் பேர் தென்னரசு இல்ல. ஒரு பொண்ணு ரோட்ல போகும்போது கூட அவ கட்ட தாலி கட்டிடலாம். அவ தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவ கட்ட தாலி கட்டிடலாம். அவ காலேஜ் போகும்போது தாலி கட்டிடலாம். அவ கக்கூஸ் போகும்போது கூட தாலி கட்டிடலாம். தாலிக்குண்டான மதிப்பே இல்லாம ஆக்கிட்டு போறீங்களே எல்லாரும். அந்த தாலிக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இனி நீயும் நானும் வேற வேற இல்லைங்கிற ஒரு பந்தத்தின் அடையாளம். அதை மையமா வச்சு அதை மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டு தான் தாலி கட்டுறோம். இங்க இப்படி மிரட்டி நான் தாலி கட்டிடுவேன்னு சொல்லி அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம இப்படி பேசுறதுக்கு பேரு தாலி இல்ல. தாலி கட்டின அவசியமே இல்ல. ஒரு மிரட்டல் போதுமே. மிரட்டின பொண்ணு பயப்படதான் செய்வா. புனிதத்துக்கு அடையாளமா தானே தாலி கட்டுறோம். அதையே இப்படி கொச்சப்படுத்துறீங்க. வேற எந்த உறவுக்கும் நீ எனக்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும், நான் உனக்கு உண்மையா இருக்கேன், நீயும் நானும் வேற இல்ல ஒண்ணு அப்படின்னு எந்த உறவும் தாலி கட்டிக்கிறது இல்ல. உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்குன்னா அவன் மனசுல இடம் பிடிங்க. தயவுசெய்து ஒரு பொண்ணோட வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கோங்க. அவன் மனசுல என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியாதுதான், ஆனா முயற்சி பண்ணுங்க. ஒரு பொண்ணு மௌனமாவே இப்ப எல்லாம் இருக்கான்னா அவ இதுக்கு மேல போராட முடியல, நான் சோர்ந்து போயிட்டேன்னு அர்த்தம். இப்போ உங்களோட வீரம் செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி அந்த புள்ள மனசுல செத்து போயிட்டு தான் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகி போச்சுது. அப்படிலாம் நீங்க உங்க காதல சொன்னா அந்த புள்ளைய ஏத்துக்க முடியாதுங்க. நீங்க உருட்டி மிரட்டி சொன்ன உடனே அந்த புள்ள ஏத்துக்கணும் அவசியம் இல்ல. அவ மனசுல என்ன இருக்குதோ யாருக்கு தெரியும்? அப்படி உங்க மேல அவளுக்கு காதல் இருந்தாதான் சரி நான் யோசிக்கிறேன்னு ஏதாவது சொல்லிருப்பாள. எனக்கு தெரியாது. அதுக்காக எவ்வளவு ஒத்துக்கிட்டாலும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அவ என் பொண்டாட்டி. சரி, இதுல இருந்து நீங்க எந்த அளவுக்கு விரும்புறீங்கன்னு தெரியுது. அந்த காதல கொஞ்சம் அவட்ட காட்டுங்க. உங்க அன்பையும் பாசத்தையும் கொஞ்சம் அவளுக்கு காட்டுங்க. எதுக்குமே அடங்காதவா இந்த பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்படுவா. எவ்வளவு பெரிய அடங்காப்படாரியா இருந்தாலும் இந்த பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்படுவா. நீங்க உண்மையிலே காதலிக்கதா இருந்தா உங்க பாசத்தையும் அன்பையும் அவட்ட காட்டுங்க. அவ வாரலான்னு பாப்போம். இங்க பாருங்க தென்ன சார், அவ மனசுல இடம் பிடிங்க. உண்மையிலே அவ நல்லா வாழ வைக்கணும், அவ கூட தான் வாழ்க்கை இருக்கணும், அவளை சந்தோஷமா நம்மளால பாத்துக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுன்னா அவ மனசுல இடம் பிடிங்க. நான் மனசுல இடம் பிடிக்கிறதுக்குள்ள அங்க போட்டுக்கு 1000 பேர் வந்துருவா உங்களுக்கு. இப்ப அவ சொன்ன திரும்ப உருவாம அது சரியாதான் இருக்கு. அவ உங்க கையில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அவ அருமை தெரியல. வீட்டுல இருக்க எல்லாருமே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க ஆசைப்பட்டோம். ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமே. தென்னரசுக்கும் நல்ல குடும்பம் கிடைச்சிரும், அவளுக்கும் நல்ல குடும்பம் கிடைச்சிரும். ரெண்டு பிள்ளைங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்குன்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு ஆசைப்பட்டோம் தெரியுமா? நீங்க வாயே திறக்கல. அவகிட்ட சும்மா சும்மா சீண்டல் பண்ணிட்டு இருந்த நீங்க கல்யாண பேச்சு எடுத்த உடனே இல்ல நான் யோசிக்கணும் அப்படிங்கிற வார்த்தை நீங்க சொன்னீங்களா இல்லையா? இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், நான் இன்னும் பார்க்கணும் என்னெல்லாம் டயலாக் விட்டீங்க. கடைசில அத்தனை கட்ட பையன் அவ வாங்கிட்டு போனா. ஏன் அன்னைக்கு நீ உண்மையிலே காதலிச்சிருந்தா சரி நான் விரும்புறேன் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க நீங்க சொல்லிருக்கலாமே. வீட்டுல யாரா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க உங்க காதலுக்கு? உங்க மேல ஒரு மரியாதை இருந்துச்சு. வாழ்க்கை இழந்துட்டு அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கிறதுக்கு இந்த தென்ன சார் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காருன்னு. இப்போ எங்க வேற ஒரு கைக்கு போயிருமோன்னு உங்களுக்கு பயம். அப்படிலாம் அவ போக மாட்டா. அப்படி ஒண்ணு பொண்ணு ஒண்ணு கேவலமான ஜென்மம் கிடையாது. நீங்க ஒரு பொண்ணை ரொம்ப கேவலமான ஜென்மமா பாக்குறீங்க. அவன் என்ன இவன் என்ன தேடி போறதுக்கு பெண் ஜென்மம் கேவலமான ஜென்மம் கிடையாது. முதல் வாழ்க்கை தப்பா போச்சுது, ரெண்டாவது வாழ்க்கை உங்களை தேர்ந்தெடுத்தா. நல்லா இருக்கும் நினைச்சா, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், அம்மா அப்பாவுக்கு நிம்மதியை கொடுக்கலாம் நினைச்சா. ஆனா அங்கே தப்பு பண்ணிட்டா. இந்த பிள்ளை எந்த ஒரு முடிவு எடுக்காது. ஏன்னா அந்த பிள்ளை பயந்து போயிருக்கு. ஒரு திருப்பு தப்பாகலாம், ரெண்டாவது திருப்பு தப்பாச்சுன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? மனசெல்லாம் அந்த பிள்ளை செத்து போயிருக்குது. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்க பாருங்க தென்னரசே, அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சறனால எதுவும் ஆக போறது இல்ல. அது ஒரு தாய்மை, அவ்வளவுதான். தாய் இல்லாத பிள்ளைக்கு தாயா இருக்குன்னு ஆசைப்படுதா. அந்த பையனுக்கு பொண்டாட்டி இருக்குன்னு ஆசைப்படல. நீங்க ரொம்ப அவளை கொச்சப்படுத்தாதீங்க. அந்த அசோக்கு திருந்தி காலிலே விழுந்தாலும் ஏறெடுத்து பார்க்க மாட்டா. ஏன்னா அவனால டோட்டலா எல்லாத்தையும் இழந்தவா. திரும்ப அவன்கிட்ட போய் சேர மாட்டா. அவன் காலிலே விழுந்து தஞ்சமானாலும் சரி அவனை ஏத்துக்க மாட்டான். இவன் எந்த பொண்ணுமே அதை ஏத்துக்க மாட்டான். அவன் திரும்பி வந்தாலும் சரி, இல்ல அவன் தெய்வமே ஆனாலும் சரி திரும்பி பார்க்க மாட்டா. அதுதான் ஒரு பொண்ணோட குணம். ஒரு வாட்டி இவன் வேண்டான்னு ஒரு பொண்ணு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் தெய்வமா இருந்தா கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டான். உங்களுக்கு அப்படி ஒரு பயம்லாம் வேண்டாம். அவன் எங்க நம்மளை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்துருவாளுங்கிற பயம் ஒரு துளி கூட உங்களுக்கு வேண்டாம். நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கு டைம் இருக்கு, நல்ல டைம் இருக்கு. அவ சின்ன பிள்ளைதான். கொஞ்சம் கொஞ்சமா உங்க காதலையும் அன்பையும் அவள்கிட்ட காட்டுங்க. உயிரே போனாலும் சத்தியமா சொல்றேன் சென்ன சார், அவ இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க மாட்டா. நீங்க அப்படி சீப்பா நினைக்காதீங்க. அவகிட்ட பேசுறவங்க எல்லாம் நீங்க அவ கூட இணைச்சு பேசுறீங்க. அசிங்கமா இல்லையா? ஒரு வாட்டி காதலியோ வாழ்க்கையில தோத்து போயிட்டு அடுத்தவ யார்கிட்டயுமே பேசக்கூடாதா? அவ யார்கிட்ட பேசினாலும் அவனை வச்சிருக்கான்னு அர்த்தம். நீங்க எல்லாம் பாக்குற பார்வையும் பேசுற பேச்செல்லாம் அப்படித்தான் இருக்கு. அப்ப ஒரு வாட்டி தோத்து போயிட்டா யார்கிட்டயுமே பேசாம ஒதுங்கி போயிடணும். இந்த பிள்ளை அப்படிதான் ஒதுங்கி ஒதுங்கி போகுது யார்கிட்டயும் பேசாம. ஏன்னா உங்க பார்வை அப்படி இருந்தது. அன்னைக்கு கூட வேலை பார்க்குற பையன் வந்திருக்கா, நீங்க அவ்வளவு பார்வை பாக்குறீங்க. எங்களுக்கே அசிங்கமா இருக்கு. அவன் அந்த பையனை சகோதரன் மாதிரி பாக்குறா. ஒரே வீட்டுல இருக்காங்க. இப்பெல்லாம் சொல்ல போனா அவங்க ஒரே குடும்பம், அண்ணன் தம்பி மாதிரி. நீங்க அந்த ஒரு அசிங்க
சொல்றீங்க? ஏன் நம்ம கூட காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படிக்கும். ஒரே ரூம்ல தான் படிக்கிறனால நம்மள என்ன புருஷ பண்ணாதேன்னு கேக்க. எப்பவும் இந்த பெண்களை தவற எடை போடுறத முதல்ல நிப்பாட்டுங்க. பொம்பளை ஒண்ணு எப்பவும் ஆம்பளை சுகத்துக்கு அலையறவ கிடையாது. பாக்குறவ பின்னாடி எல்லாம் போறவ கிடையாது. அவன் நெருப்பு மாதிரி ஒருத்தங்கிட்ட கெட்டு போனா முதல்ல அவ தான் மனசு வைக்கணும். சும்மா அவ சந்தேகப்பட்டுக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி இருந்தா இங்க ஒரு பொண்ணு கற்போட இருக்க முடியாது. அவ்வளவு பெண்களும் கெத்தா இன்னொருத்த கையில புடிச்சு குடுக்குற வரைக்கும் கௌரவமா வாழ்றாங்கன்னா அது அவங்க மன கட்டுப்பாடு. அவ மனசு வைக்கணும். அவ மனசு வைக்காம நிழல கூட தொட முடியாது. அவ தான் பொண்ணு. நான் சத்தியமா சொல்றேன், அவ உங்ககிட்ட மனசு கொடுத்த மாதிரி வேற யார்ட்டையும் கொடுத்துருக்க மாட்டா. அவ காலத்துக்கு உங்களுக்காக காத்துட்டு இருப்பா. உங்களால அவளுக்காக காத்துட்டு இருக்க முடியுமான்னு பாருங்க. நீங்க உண்மையிலே அவளை காதலிச்சீங்கன்னா அவளுக்காக காத்துட்டு இருங்க. சத்தியமா நாங்க சொல்றோம், அவ மனசுல நீங்க இருக்கீங்க. அவ காத்துக்கிட்டு இருப்பா, காலத்துக்கும் காத்துக்கிட்டு இருப்பா. ஆனா உங்களால முடியுமான்னு மட்டும் பாருங்க சார். பொண்ணுங்கறவ நெருப்பு மாதிரி. அவளை அணைக்கணும்னா அவ முத கூல் ஆகணும். அவ மனசு வைக்கணும். இரும்பு சுத்தி வச்சு உடைச்சாலும் அவ இருட்டுக்குள்ள நுழைய முடியாது. ஒரே ஒரு அன்பு, ஒரே ஒரு கருணை பார்வை, ஒரு இரக்க பார்வை போதும். பாறாங்கல்லாம் இருக்கிற இதயம் கூட திறந்துரும்.